இது தாங்க டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலருங்க. ஒயிட் கலரில் தெரியுது டெம்பரேச்சருங்க. க்ரீன் கலர் டிஸ்பிளே வந்து ஹியூமிடிட்டிங்க. இப்போ எப்போ வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஹியூமிடிட்டி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் வந்து அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டு ஹெச்னு வருதுங்களா. செட்டு ஹெச்சுங்கிறது வந்து ஹியூமிடிட்டி செட் பண்ணுறதுங்க. மறுபடியும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டு டீன்னு வருங்க. அது வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் ஒரு டைம் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா செட்டு ஹெச்னு வருங்களா. அப்போது ஹியூமிடிட்டி மாற்றணுன்னா ஸ்கொயர் பட்டனை லாங் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ அதிகப்படுத்தணுன்னா இன்க்ரீஸ் பட்டன் அப் பட்டன் அழுத்துங்க. குறைக்கணுன்னா டவுன் பட்டன் அழுத்துங்க. இப்போ 40ன்னு வைக்கிறேன்னாங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கொயர் பட்டனை கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ஹியூமிடிட்டி வந்து 40ன்னு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிருங்க. இதே தாங்க டெம்பரேச்சர் செட் பண்ணுறதும். செட்டு டீன்னு வரும்போது நீங்கள் ஸ்கொயர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இது தாங்க டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி செட் பண்ணுறதுங்க. இப்போ எப்படி வந்து கண்ட்ரோல் பாக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள்கிட்ட வந்திருக்கும். பவர் கார்டு எடுத்து டேரெக்டாக 230 சப்ளையில் கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது டிஸ்பிளே 24 ஹவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். பட் ஆனால் கண்ட்ரோல் ஆகாது டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியும். இப்போ இந்த ட்ரையர் கண்ட்ரோலர் சுவிட்சுன்னு இருக்குங்களா, அந்த சுவிட்சை வந்து நீங்கள் மேனுவலாக போட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்சு நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு மேனுவலாக போட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுற வரைக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்கும். ட்ரையருக்கு உங்களுக்கு பேக் சைடு இருக்கும் பாருங்கள். இது கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது மேனுவல் மோடுங்க. ஆட்டோமேட்டிக்கான மோடில் மாற்றிட்டிங்கன்னா நம்ம செட் பண்ண டெம்பரேச்சரும் சரி ஹியூமிடிட்டியும் சரி அதை தாண்டிடுச்சுன்னா, அதாவது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் ஆகும், கட் ஆகும், ரன் ஆகும், கட் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஆட்டோமேட்டிக் மோடுங்க. அடுத்து வந்துங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டு உங்களுக்கு வந்து உள்ள டெம்பரேச்சர் இல்லை, க்ளவுடாக இருந்துச்சுன்னா, மழை டைமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஹீட்டர் காயில் ஆன் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் ஹீட்டர் காயில் சுவிட்ச், அதாவது பக்கத்தில் பேக்கப் சுவிட்ச்னு ஒன்று இருக்குங்க, அதை ஆன் பண்ணுங்கள். உள்ளே வந்து நம்ம எக்ஸாம்பிள் 60 டிகிரி செட் பண்ணியிருக்கோம்னா உள்ள டெம்பரேச்சர் உள்ளே வந்து 60 டிகிரி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டர் காயில் ஆன் ஆகும். மறுபடியும் 60 டிகிரி ரீச் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். மறுபடியும் -5 டிகிரி 60 செட் பண்ணோம்னா 55 வரைக்கும் ஹீட்டர் காயில் கட்டில் இருக்கும். மறுபடியும் 55 ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ஹீட்டர் காயில் ஆன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். ஹீட்டர் காயில் எப்போ ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குங்கிறது நம்ம இண்டிகேட்டரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்.